மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் பார்ப்போம். பாதுகாப்பில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட ஒப்படைக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒப்பந்தங்கள்லாம் அதில் போடப்பட்டது. எந்த காரணத்தை கொண்டு ஒரு நபர் கூட துன்புறுத்தப்படக்கூடாதுல்ல. அது ஏற்கனவே நவம்பர் மாதம் ஒப்பந்தத்தை மீறி இருக்குது. அது மீறி இருக்கிறதுக்கு தான் இலங்கையினுடைய தலைமை பிரதமரோடு கூட நாம் நேரடியாக கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்குது. நம்முடைய பிரதமர் அங்கே அவர்களுடைய அதிபர்களோடு அவங்களோட பேசியிருக்கிறாங்க. வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசியிருக்கிறாங்க. இதுபோல் நடந்த விஷயங்களுக்கு அவங்க விசாரணை நடத்துகிறார்கள் சொல்லியிருக்கிறாங்க. மேலும் இதுபோல் தவறுகள் நடக்காமல் இருப்பதற்கு அவங்க உறுதி கூறுறாங்க. இதெல்லாமே நிகழ்ந்திருக்குது. இன்றைக்கி நடந்த இந்த கூட்டத்தில் ஏற்கனவே நவம்பர் மாதம் பேசப்பட்ட விஷயத்தோடு கூட இந்த மாதம் 6ஆம் தேதி சகோதரர் பிரிட்ஜோ அவர்கள் கொல்லப்பட்டது, இலங்கை கடற்படையாக கொல்லப்பட்டது, இந்த ரெண்டையும் சேர்த்து நாம் இந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறோம். கடந்த கூட்டத்தில் நவம்பர் மாதம் எடுக்கப்பட்ட அந்த தீர்மானங்களுடைய அடிப்படையிலும் நம்முடைய படகுகளை நவீனப்படுத்துறது, ஆழ்கடல் மீன்பிடிக்கிறதுக்கு தகுந்ததாக மாற்றக்கூடியது அல்லது புதிய படகுகள் வாங்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்காகவும் நம்முடைய மீனவ சகோதரர்களுக்கு ஆழ்கடல் மீன்பிடிக்கக்கூடிய பயிற்சி கொடுப்பது உட்பட எல்லா விஷயங்களுக்காகவும் 1500 கோடி ரூபாயில் மொத்த திட்டம் போடப்பட்டிருக்குது. இதில் பாதி தொகை மாநில அரசாங்கம் கொடுக்கப்பட வேண்டும், பாதி மத்திய அரசாங்கம் கொடுக்கும். மத்திய அரசாங்கம் முதல் தவணையாக இந்த ஆண்டுக்கு 100 கோடி ரூபாய் ஏற்கனவே ஒதுக்கீடு செய்திருக்கிறாங்க. அதுக்கு மேட்சிங் அமௌண்ட்டாட்டு தமிழக அரசாங்கம் போடும். உடனடியாகவே நம்முடைய பணிகள் துவக்கப்பட வேண்டும். இன்னைக்கே அந்த பணிகள் துவக்கப்பட வேண்டும் அப்படின்னு நாம் விரும்புகிறோம். அதனால் எந்த வகையிலும் ஒரு சின்ன இடைவெளி கூட இல்லாத அளவுக்கு துரிதப்படுத்தப்பட்டது. இதில் இருக்கிற ரெண்டு கேள்வி என்னன்னா, ஏற்கனவே இலங்கை கடற்படை நவம்பர் மாதம் 5ஆம் தேதி போடப்பட்ட ஒப்பந்தத்தை மீறி இருக்கிறது. மத்திய அரசை பொறுத்தவரையில் அமெரிக்காவில் ஒரு ஆந்திராவை சேர்ந்த ஒரு என்ஜினியர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து மக்களவையில் மட்டுமல்ல மாநிலங்களவையிலும் உள்துறை அமைச்சரும் பேசினார், அதே போல வெளியுறவுத்துறை அமைச்சரும் பேசினார். இந்த சம்பவத்தில் ஒரு அமைச்சர் கூட ஒரு கண்டனத்தை தெரிவிக்கவில்லை. இது சம்பந்தமாக வெளியுறவுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறாங்க. பேசாமல் இல்லை. இதில் இந்த விஷயத்தில் நான் 2 முறை அந்த போராட்டம் நடந்தபோது நானே அங்கே போய் பேசியிருக்கிறேன். மாநில அரசாங்கத்தினுடைய சார்பில் அமைச்சர் போய் பேசியிருக்கிறாங்க. எல்லாருமே போய் பேசி இலங்கை தூதரை அழைத்து ஒரு கண்டனம் தெரிவிக்கிற அந்த மாதிரி பண்றது இல்லையா? அதை விட கடுமையாட்டு நம்முடைய தூதர் அந்த நாட்டுடைய பிரதமரை சந்தித்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. நீங்க சொல்றது இலங்கையினுடைய தூதரை நாம அழைச்சி வச்சு கண்டனம் தெரிவிக்கிறது. இது 2011ஆம் ஆண்டு நம்முடைய தமிழகத்தை சேர்ந்த நம்முடைய இந்திய தமிழ் மீனவர்கள் 4 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட போது வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாங்க. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது இலங்கையினுடைய தூதரை அழைத்து வைத்து கண்டனம் தெரிவித்தாங்க. அதுக்காக போராடி இருக்கிறாங்க. இப்போ நாம் அரசாங்கத்தில் இருக்கிறோம். இப்போ நம்ம அரசாங்கத்தில் இருக்கிறதுனால நம்முடைய தூதர் இலங்கையினுடைய பிரதமரை சந்தித்து அங்கே நேரடியாக இங்க தெரிவிக்க பதிலாக அங்கே நேரடியாகவே கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இலங்கை இல்லைன்னு தொடர்ந்து சொல்லி வர்றாங்க. யாருன்னு மத்திய அரசு அது விசாரிக்க மத்திய அரசு நாம இதில் விசாரணை நடத்த முடியாது. விசாரணை நடத்த வேண்டியது அந்த அரசாங்கம். அவங்க விசாரணை நடத்திட்டு இருக்கிறாங்க. அதுல என்ன தீர்வு வருதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தக்கபடி நாம நடவடிக்கை. கச்சா எண்ணெய் கலந்த விவகாரத்தில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க? ஏன்னா உங்க அமைச்சர் அதை சரி செய்யணும். இன்னும் கழிவுகள் அகற்றப்படலைன்னு சொல்லிட்டு அந்த பகுதி மீனவர் கழிவுகள் அகற்றப்பட்டாச்சு. அந்த பாறையில் இருக்கக்கூடிய முழுமையான விஷயங்கள் கழிவுகள் எடுக்கிறது கொஞ்சம் இந்த மாதிரி கண்டனம் தெரிவிக்கிறத விட சார் அவர் சொல்லட்டும் சார், இந்த கேள்வி முடிக்கல சார், சொல்லுங்க சார். இது போக இழப்பீடு கொடுக்கறதுக்கு அதுக்கு நம்ம பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம். கோர்ட்டு மூலமாக போகும்போது இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒன்று, நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி முடிக்கிறது ஒன்று. ரெண்டு வகையில் சொல்லிடுங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் மாநில அரசு 135 கோடி ரூபாய்க்கு இழப்பீடு கோரி கருத்துரு அனுப்பப்பட்டிருக்கு. அது மத்திய கப்பல் போக்குவரத்து அமைச்சருடைய பரிசீலனை இருக்குது.
விரைவில் வந்து மக்கள் அது மத்திய கப்பல் போக்குவரத்துறை அமைச்சகம் வந்து அந்த நிதியை வந்து நிச்சயமாக விடுவிக்கும் என நம்புகின்றேன். துப்பாக்கி சூடுக்கு தமிழக அரசு வழக்கு பதிவு செஞ்சு அந்த வழக்கினுடைய நிலவரம் என்ன? துப்பாக்கி சூடுக்கு தமிழக அரசு ஒரு வழக்கு பதிவு பண்ணாங்க, அந்த வழக்கினுடைய நிலைமை என்ன? இட்ஸ் ஆல் இன் இன்வெஸ்டிகேஷன். சார், வெளியுறவுத்துறை அமைச்சரோ அல்லது செயலாளரோ இலங்கைக்கு ஏதாவது சென்று இலங்கை இந்த பிரச்சனை தொடர்பாக விவாதிப்பதற்கு வெளியுறவுத்துறை அமைச்சரோ அல்லது செயலாளரோ இலங்கைக்கு செல்றது மாதிரி ஏதாவது நீங்க பேசி? ஏற்கனவே பல விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறோம். 21ஆம் தேதி அவங்க வர்றாங்க, அவங்களோட பேசிட்டு 2வது விஷயம் எத்தனை கடைசி சார்? திருச்சியில பேசின அப்பொழுதைய பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி என்ன சொன்னாங்கன்னா, மத்தியில ஒரு வலிமையான ஆட்சி இல்லாதனாலதான் மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறதுன்னு சொன்னாங்க. அப்பொழுதைய காங்கிரஸ் ஆட்சியின் மேல குற்றச்சாட்டு. இப்பொழுது மோடி வந்த பிறகும் இதே ஒரு நடவடிக்கை தொடர்கிறது. இப்போது வலிமையான ஒரு பிரதமர் இருக்கக்கூடிய காரணத்தால் தான் நம்முடைய தூதர் நேரடியாக போய் அந்த நாட்டுடைய பிரதமருக்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய வகையில் வந்திருக்குது. மட்டுமல்ல, வலிமையான ஒரு பிரதமர் இருக்கக்கூடிய காரணத்தால் தான் பிரதமர் நரேந்திர மோடி அந்த நாட்டினுடைய அதிபரோடு பேசக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் உருவாகி